சந்தியா என்னங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. மணி 12 நீ சாப்பிடு. தோசை நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது குடமிளகா நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. சாப்பிட்டு பாருங்க. உனக்கு இதோ நான் வச்சுக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தியோட இது. அதனால வாங்கிட்டு பண்ணேன். இந்த வெய்ய டைம் குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. காலில் கவர் கட்டினியா? இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன், அவுத்துட்டேன். இப்போ டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு. ஆனால் வலிக்குது கொஞ்சம் கொஞ்சம். அது ட்ரை பண்ண உள்ளவே நடக்கலாம். தண்ணி படாமல் நடக்க சொல்லியிருக்காரு. சாப்பிடு. நல்லா சூப்பராக இருக்கு. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் டிஃபன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அப்போ தான் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். இந்தியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி நம்ம தாளிக்க வேண்டியதா. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வந்து நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். எல்லாம் காயிட்டோம். போதுமா? வேறு என்ன கட் பண்ணி தரணுமா? போதுங்க, அவ்வளோதான். அப்படியே தாளிக்க வேண்டியது. இந்தியா என்ன ஆயிடுச்சா? இதோ அவ்வளோதான். அரிசி போட போகிறேன். போட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. என் பையன் பிரியாணி கேட்டுனே இருக்கான். சரி கடையில் வாங்கி கொடுக்கல, அதனால சரி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு என் வாங்கி செய்கிறாங்க. ஆமாம், ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் சமையல் தான் எனக்கு தெரியும், ரொம்ப தெரியாது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வாங்க சாப்பிடலாம். எல்லாருமே வாங்க, கூட சாப்பிடலாம்.